எல்லோருக்கும் வணக்கங்க. நான் கல்பனா பன்னீர்செல்வங்க. தெரிந்து கொள்ள வேண்டிய சமையல் குறிப்புகளை பாக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாப்பீங்கன்னு நம்புறேங்க. உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்கும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க மத்தவங்களுக்கு சொல்லலாம் இல்லைங்களா. இப்ப வீட்டுல நம்ம மோர் குழம்பு செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். பொங்கி பொங்கி வலியுதுன்னா அதுக்கு பொங்காம இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னா, உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி துண்டு துண்டா வெட்டி கொள்ளுங்க. அந்த துண்டுகளை போட்ட மோர் குழம்பு பொங்கறது நின்றுடுங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். வெயில் காலத்துல மோர் சீக்கிரமா புளிச்சிடும் இல்லைங்களா. அப்படி புளிக்காம இருக்குன்னா ஒரு வாழை இலைய சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டுட்டு மோரை உபயோகிக்கும் போது எடுத்துட்டு உபயோகிச்சு பாருங்களேன். மோர் அதிக நேரம் வெளியில இருந்தா கூட புளிக்காம இருக்குங்க. இது ஒரு டிப்ஸ் தானுங்களா. தேங்காய் பால் எடுக்கும் போது தேங்காய் துருவலை அரைக்கிற சமயத்துல சிறிது வெந்நீர் சேர்த்து அரைச்சா தேங்காய் பால் கெட்டியா இருக்குங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இதுங்க. இப்ப நம்ம பஜ்ஜி வடையெல்லாம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எண்ணெயில எண்ணெய் சுடும்போது இஞ்சி துண்டு இருக்கு இல்லைங்களா, அதை தட்டி இல்லைன்னா சீவி அதுல போட்டு அதுல பொரிச்சு பாருங்க. இது நல்ல சுவையா இருக்கும், வயிற்றுக்கும் நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. முட்டைக்கோஸ் எப்படி சமைச்சாலும் சில பேருக்கு பிடிக்காது. அதுல சில வாடை வரும்னு சொல்லுவாங்க. அதுல இஞ்சி போட்டா வாடை வர்றது குறையுங்க. அதே போல எலுமிச்சை சாறு கொஞ்சம் பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வாடை வர்றது கம்மியாகுங்க சரிங்களா. இப்ப வெண்ணெய் நெய்யா உருக்கும் போது ஒரு துளி உப்பு சேர்ப்போம். நெய் சாப்பிட்டா இருக்கும் அதனால சரிங்களா. துகள் துகளா வரும். அப்படியே மணல் மணலா வருதுன்னு சொல்றாங்களே, நமக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. இது ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல வாசனையா இருக்குன்னா முருங்கைக்கீரை போடுவாங்க. நீங்க கருவேப்பிலையும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுவும் ரொம்ப வாசனையா இருக்குங்க சரிங்களா. இப்ப ஒரு உப்புமா நம்ம செய்யறோம். அது மிச்சமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி போட்டுருங்க. தேவையான அளவுக்கு முட்டைக்கோசு மற்றும் கேரட்டையும் துருவி போட்டுருங்க. எல்லாவற்றையும் கலந்து பிசைஞ்சு சிறு சிறு வடையில தட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்க. நல்லா இருக்கும், ருசியாவும் இருக்கும், அதுவும் தீர்ந்து போயிடும் சரிங்களா. இப்ப கருவேப்பிலை வாடாம இருக்கணும் அப்படின்னா வாழை இலையில சுத்தி வைக்கலாங்க. வாழை இலை இல்லையா, பாத்திரத்துல தண்ணி வைத்து தண்டு பாகத்தை தண்ணீர்ல மூழ்கும்படி வச்சாலும் கருவேப்பிலை வாடாமல் இருக்குங்க. அதே போல வாழைப்பழம் நீங்க வாங்குறீங்க, ரொம்ப நாளைக்கு இதாகாம கருப்பாகாம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காம்பு பகுதியை மட்டும் ஒரு 5-6 இருந்தா கூட அந்த காம்பு பகுதியை மட்டும் உங்ககிட்ட ஃபாயில் பேப்பர் இருந்தா அதுல சுத்தி வைங்க. இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர் இந்த மாதிரி போட்டு கவர் பண்ணி வச்சிருங்களேன். கேரி பேக் அந்த காம்பை மட்டும் கவர் பண்ணி வச்சிருங்க சரிங்களா. அப்புறம் முருங்கைக்கீரை அகத்திக்கீரை வதக்கும் போது கரண்டின் காம்பி பகுதி வச்சுட்டு கிளறுங்க. அப்படி செய்த கட்டி இல்லாம கீரை உதிரி உதிரியா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேங்க. கேரட் அல்வா செய்ய போறீங்களா, சிறிதளவு பால்கோவாவையும் சேர்த்து கிளறி கடைசியில பாதாம் எசன்ஸ் சிறிதளவு விட்டு இறக்கணுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அல்வா எப்படி சுவையா இருக்குன்னு பாருங்களேன் சரிங்களா. இப்ப வெயில் காலம் இல்லைங்களா, எப்படி வச்சாலும் வீட்டுல எறும்பு சமையல் பாத்திரத்துல எல்லாம் வந்துருதுங்களா. ஒண்ணு அந்த பாத்திரத்தை ஒரு சின்ன தட்டையில தண்ணி வச்சு அதுல வச்சிருங்க. இல்லைன்னா அதை சுத்தியும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியை தூவி வச்சிங்கன்னா கூட எறும்புகள்லாம் வராதுங்க சரிங்களா. அப்புறம் அடுப்புல சமையல் பாத்திரம் எடுத்த உடனே சில பேர் அப்படியே போட்டு போட்டு கழுவி அதை ரொம்ப வேலை அப்பயே முடிக்கணும்னு சொல்லி பாத்திரத்தை போட்டுட்டு சூடாவே போட்டுட்டு அதை கழுவி வைப்பாங்க. அப்படி வைக்காதீங்க சரிங்களா. கொஞ்ச நேரம் ஆறட்டும் செய்யுங்களேன். அது பாத்திரம் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வருங்க. இதெல்லாம் டிப்ஸ் தானுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் பகிருங்களேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா.